நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில பெரிய பெரிய லட்சியங்கள் இருக்குது, தேவைகள் இருக்குது. இல்லை நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுக்கான முயற்சிகளை உண்மையிலேயே தினமும் எடுக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இதெல்லாம் எடுக்காமல் ஏன் வெயிட் பண்ணுறோம்? என்ன காரணத்துக்காக ஒவ்வொன்றையும் தள்ளி போடுறோம் நம்ம யோசிச்சதே கிடையாது. நமக்கு ஆப்வியஸாக தெரிகிற ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லிக்கலாம். என் சூழ்நிலை சரியில்லை, இல்லை நான் வந்து இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம் நம்ம முயற்சிகளை செய்யாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் லிட்டரலாக உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு லட்சியம் என்ன டைட்டில் எழுதிக்கோங்க. ஏன் அது இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கீங்க? அதுக்கான முயற்சிகளை ஏன் நீங்கள் ஆரம்பிக்கல? தயவு செஞ்சு நீங்கள் அதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அது எப்படி போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இல்லை. பிளானிங் தாண்டி உங்கள் ஆக்ஷன் சைடில், உங்கள் செயலில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் டெய்லியும் பண்ணியிருக்கீங்க, அந்த இலக்கை அடையிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்கன்னு யோசிக்கணும். இன்றைக்கி ஏன் எடுக்கிறது இல்லைன்றதை அந்த லிஸ்ட்டில் எழுதுங்க. இன்றைக்கி அந்த வேலையை நான் ஏன் செய்யலை, என்னோடய லட்சியத்துக்கான தேவையை நோக்கி நான் ஏன் எந்த செயலும் செய்யாமல் இருக்கேன், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத மட்டும் உங்கள் லிஸ்ட்டில் அப்படியே எழுதுங்க. உங்கள் கோல், நான் ஏன் அந்த முயற்சி எடுக்கலை, அதுக்கான காரணங்கள் என்ன. நம்ம ஒரு சில நேரங்களில் இதுக்கு ஒரு நபர் காரணமாக இருக்கலாம், சுச்சுவேஷன் காரணமாக இருக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாத்தையுமே எழுதுங்க. யாரெல்லாம் இதுக்கு காரணமாக இருக்கா, எந்தெந்த சூழ்நிலை வந்து என் முயற்சிகள் எடுக்கிறதுக்கு தடையாக இருக்குது, அது போக என்னென்ன காரணங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு எல்லாம் எழுதிட்டு அந்த பேப்பரை ஒரு 5 நாள் கம்முன்னு வச்சுருங்க. 5 நாளுக்கு அப்புறம் அதை படித்து பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு காரணம் கூட நம்ம வந்து நியாயமாக எழுதியிருக்க மாட்டோம். நமக்கு சம்டைம்ஸ் சிரிப்பு கூட வரும். ரொம்ப குழந்தைத்தனமாக நிறைய காரணங்கள் எழுதியிருப்போம். ஏன்னா நம்ம ஒரு முயற்சியை செய்கிறதுக்கு இருக்கிற காரணத்தை விட ஏன் செய்யக்கூடாதுன்றதுக்கு நிறையா காரணங்களை வைக்கிறதுனால மட்டும்தான் எப்போவுமே நமக்கு அந்த நெகட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையை சொல்லணும்னா எதிர்மறை எண்ணம்ன்றது நான் வந்து தவறான விஷயங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, என் முயற்சி எடுக்காமல் இருக்கிறதும் தான். அப்போது அந்த காரணங்களை ஒரு டைம் படிச்சுட்டு அந்த காரணங்களுக்கு உண்மையிலேயே அர்த்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்துக்கு கூட அர்த்தம் இருக்காது. நம்ம ஒரு சில நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா, நான் எல்லா முயற்சியும் பண்ணுறேங்க, சூழ்நிலை தான் காரணம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சூழ்நிலையும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றது அந்த லிஸ்ட்டை படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். உண்மையில் ட்ரை பண்ணி பாருங்கள், எழுதி படித்து பாருங்கள். ஒரு விஷயம் கூட நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயமா இருக்கவே இருக்காது. அப்போது ஒரு இலக்கை நீங்கள் நோக்கி பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இன்றைக்கி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ ரீசன்ஸ் சொல்கிறீங்கன்னா, அதுவும் வந்து அந்த ரீசன்ஸ் வந்து எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருக்கீங்க. இது ஏன் இவ்வளோ சுற்றி வளைச்சி சொல்லணும் அப்படின்னா, என் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்கலை, எனக்கு வந்து ஒரு தேவை பூர்த்தி ஆகலை, அதுக்கு நான் மட்டும்தான் காரணமாக இருப்பேன், இன்னொரு நபரோ சுச்சுவேஷனோ காரணமாக இருக்க முடியாது. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த பேப்பரில் எழுதி பாருங்கள். அதை எழுதிட்டு படித்து பாருங்கள். அது நியாயமான காரணமாக இல்லைன்னா அதை கிழிச்சு போட்டு இப்போவே அதுக்கான செயல்கள், நீங்கள் என்ன சூழ்நிலையாக வேணால் இருக்கட்டும், எவ்வளோ முடியலன்னு வேணால் சொல்லலாம், அந்த முயற்சிகளை இன்னிலேருந்து ஒவ்வொரு விஷயமாக பண்ணி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் யோசிக்கிறத விட ரொம்ப பக்கத்தில் நிற்கும். நன்றி.